மச்சான் தப்பால படைச்ச தொண்டனக்கான் டொனக்கான் வாங்க மச்சான் வாங்க அந்த வழிய பார்த்து போங்க அந்த தொண்டனக்கான் டொனக்கனக்கான் ஒரு பாட்டு இருக்குல்ல மச்சான் அதை பாட சொல்லுங்க மச்சான் உப்பில்லாத பத்தியக்காரு ஊறுகாய பார்த்தானா தண்டனைக்கா தண்டனை சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் எப்ப கூழு ஆனா கிடைச்சதெல்லாம் அம்மங்கூழு நாங்க கேட்டதெல்லாம் எப்ப கூழு ஆனா கிடைச்சதெல்லாம் அம்மங்கூழு ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே நீங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் எப்ப கூழு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அதை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே கிச்சி சம்பா நெல்லு சோறு நாங்க கேட்கல உண்டா சமஞ்சட்ட அடகு வச்சுத்தான் எங்க அம்மா விட்டு மூக்குத்தியே வெக்கல வச்சுத்தான் அண்ட குண்டா சமஞ்சட்ட அடகு வச்சுத்தான் எங்க அம்மா விட்டு மூக்குத்தியே பெண்களை வச்சுத்தான் நாங்க எம்பிய படிக்க போறோம் நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம் நாங்க எம்ஏபிய படிக்க போறோம் நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம் நீ என்ன பண்ற செல்ஃபி எவனாவது இப்படி எடுப்பானாடா அங்கே இருந்துட்டு இங்கிட்டு ஓடியாடானே வேர்த்து நான் கட்டி காத்த என் காரக்கூடிய அரமனை இடிஞ்சு போய் கிடக்காடா அங்கே ஒரு அம்மா வம்பாவே சிரிக்குதுண்ணே யாருன்னு தெரியல அதே ஒத்தையில பயந்து தானே உட்காந்துருக்க போய் அங்கே போய் படுத்தா எத்தனை பேர் பைக்கில் பெட்ரோல் இல்லாமல் உருட்டிட்டு போகிறானோ எத்தனை பேர் இருட்டில் ஒத்தையில பயந்து நிற்கிறானோ சிரிக்காதனே அழுதுகிட்டு இருக்கண்டா கதையின் சாராம்சம் குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் எங்க அப்பா. எங்க அப்பா பேரு சொன்னா தானே தெரியும். அது பெரியப்பா பேரு, அது சொன்னாத்தான் தெரியும். சரி அப்ப நான் அப்பா பொத்திக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் முந்திர என் குடும்பத்தை உனக்கு தெரியுமா ப்ரோ? சரி சொல்லுங்க ப்ரோ. இந்த உலகத்திலேயே கோடீஸ்வரன் மயாருன்னா நான் தான். என்ன மஸ்துக்கு நாடத்துக்கு வர? கோடீஸ்வரன் மயனா வீட்டில் இருக்க வேண்டியதுனாடா. 7க்கு பதிலாக 6 போட்டு விட்டேன். சாரி ப்ரோ, ராங் நம்பர். எங்க அப்பா வேறு அதான் சொல்லவே இல்லை. என்ன மடக்கற்பனா நம்பிராசன், குறிஞ்சி நாட்டு தலைவர் எங்க அப்பா நம்பிராஜன். இப்போ அதுக்கு என்ன என்னடா படக்கு நான் என்ன பேசிவிட்டேன்? அதுக்கு என்னடா? எங்க அப்பா 25 வருஷமா நாட்டினுடைய தலைவரா இருந்தார். சரி அதுக்கு என்ன? பாம்பூர்ல என்ன வீடு இருக்கு? எங்க அப்பா எத்தனை வீட்டுக்கு தலைவர்? என்னன்னே சொல்றிய? 7 குடிசைக்கு தான் தலைவர். குடிசைக்கு தானா? அதுலேயும் 3 குடிசை வந்து கரையாம வச்சிருச்சு. ஒரு குடிசையில் எவனோ தண்ணியை போட்டு தீய வச்சுட்டு போயிட்டேன். அதில் மிஞ்சின ஒரே ஆள்னா வருதேன். அதில் எரியும் போது அடுப்புக்குள்ள தலையை விட்டதுனால தான் இந்த கந்தி. எங்க அப்பா இந்த வருஷம் தோத்து போனார். என்ன என்னாச்சு அப்பாவுக்கு? எப்படி அப்பா தோத்தாரு? அதுதான் எப்படி தோத்தாரு? அப்படி கேட்கணும். அழுகாம கேளு, செகுல அரைஞ்சுடுவேன்.
எப்படிண்ணே தோத்தாரு? இது இப்படி கேட்கக்கூடாது, ரெண்டுக்கு நடுவில். எப்படிண்ணே தோத்தாரு? அதே டைலாக் தான். நான் வர வர டேரக்டரா மாறிட்டேன் உன்னைய வச்சு. அப்பா நின்றது அகத்திக்கலை சின்னம், சரிண்ணே. எதிர்த்தேவை நின்றது வேப்பங்குளை சின்னம். 2 ஓட்டில் அப்பா தோத்து போனார். அப்பா எந்த சின்னத்தில் நின்னாரு? எதிர்த்துன்றவே அகத்தி கொலை, ஆமா. அப்பா வேப்பங்குளை. 2 ஓட்டில் தோத்து போனார். யாரு போட்டதுன்னு கேட்டு தொலை. யாரு போட்டது? எங்க ஐயாவும் எங்க அப்பத்தாவும். 2மே ஆடு திங்கிறதா நினைச்சா அவனுக்கே குத்திட்டாங்களா? அகத்தி கொலைக்கே குத்திட்டாங்க. சத்திய சோதனை. அப்பா வந்து தோத்து போனவனே வீட்டில் அழுது உருண்டார். அப்ப அம்மா மனசை தேத்திக்கங்க ஐயான்னு அழுகும் போது அப்பா எதுவும் தப்பான முடிவுக்கு போகலையேனே. அப்பா கயத்தை எடுத்துக்கிட்டு, என்ன சொல்றிய? சொல்ல விடுறா. சரி சொல்றேன். பதட்டமா இருக்குனே. கவுத்தை எடுத்துக்கிட்டு நைட்டு 1 மணிக்குப்பா தூக்கு போட போனார். அப்பா தூக்கு போட்டு செத்துட்டாரா? அங்க ஏற்கனவே ஒருத்தர் நாட்டுக்கு நின்றுருக்கா. அந்த பயத்திலேயே அப்பா கம்மா கரையில இருந்து கலுங்குல விழுந்து காலு. அப்பா கருங்கல்ல விழுந்துட்டாரா? அப்பாவுக்கு பெருத்த அடிபட்டு போய் திருப்பி அப்பாவை முட்டை போத்து போட்டு விட்டேன். திருப்பி ரோசம் தாங்காம மறுநாள் சொல்லுடா, எனக்கு பதட்டமா இருக்கு. வசனத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. எனக்கு தெரியாதா? சொல்ல தெரியாதா? இருங்க ப்ரோ. மறுநாள் இருட்டுக்குள்ள போய் அப்படித்தான் கயத்தை எடுத்துட்டு போயிருக்காரு, அந்த முட்டை பொத்தோட நொண்டிக்கிட்டு. மானஸ்டண்டா உங்க அப்பே. தலைவரா தோத்து போயிட்டு செத்து போகணும் போனவன் வெளியே இருக்கவன வேட்டியை அவுத்து வச்சுட்டு போயிருக்கியா. அது பேய்தான் கிடக்குது. ஓடியா இருந்திருக்காரு. எதிர்த்தாப்புல ஜல்லிக்கட்டு மாடு. அப்பா அது பாலம் தானே கட்டியிருக்காங்கன்னு உட்காரும். அப்ப பின்னாடி போச்சா? சொல்ல வர்றா கட்டாள என்னடா இருடா. அடுத்து அப்பா விடல. மறுநாள் 1 மணிக்கெல்லாம் போவேனாமன்னு 7 மணிக்கெல்லாம் நைட்டு கயத்தை எடுத்துட்டு போய் தூக்கு போட்டு தொங்கி இருக்காரு. அப்ப அது உங்க அப்பே செத்தானா? சாகல. தூக்கு போட்டது முருங்கை மரம் குப்போட ஓட்டுச்சு. உங்க அப்பே சாக நினைச்சாலும் விதி விடாது புள்ளையடா. இதுல என்ன பிரச்சனைன்னு கேளு. என்ன? கொப்பு ஓடிய ஓடிற இடத்துல ஒருத்தர் கீழே வெளியே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆத்தி ஆத்தி. அப்பாவுக்கு கொட்ட போச்சான்னு வேப்பாயம் இன்னும் அந்த கதைக்கு வரலதா. சரின்னு இப்ப அப்பா ஓரளவுக்கு நடக்கிறாருப்பா. 7 பேரு நாங்க ஆம்பளை பையில. எங்க அம்மா பேரு நங்கிய மோகினி. என்ன? என்னப்பா? எனக்கு ஒரு சந்தேகம்னே. சந்தேகத்துக்கு பிறந்தவங்க கேள்றா. அம்மா மோகினின்னா சுடுகாட்டுல இருக்குமா? இல்ல நீர் மாலைக்கு முன்னாடி ட்ரம் செட்ல ஆடி போகும். ஏண்டா? ஆமா. சரின்னு 7 பேரு எங்க அப்பா அம்மா சொல்ல கேட்க மாட்டான். அடே நாரதர் பேசாம செல்ல சேர்த்து அரைஞ்சு விடுவேன். ஏய் உள்ள இருக்க ஆளு பேசாம இரு. என்ன 7 பேரு அண்ணன் தம்பி. நாங்க எங்க அப்பா அம்மா சொல்ல கேட்க மாட்டோம் தான். அவன் மூத்திரத்தை கூடி புத்தி வரட்டும். எப்படி கூட்டத்துல இருந்து ஏன் எப்படி எனக்கு எதிரி எங்கே கேட்டால கேட்டால அவனுக்காக நான் கதை சொல்லுவேன்ல. 7 பேர் ஆம்பளை பயலுக. கொஞ்ச நேரம் அவன் என்னதான் சொல்றானோ. 7 பேர் ஒண்ணுக்கு ஒண்ணு இழைச்சால். எங்க அப்பா என்ன பண்ணாரு, 7 பேரும் ஒரு மாதிரியா இருக்காங்களே, ஜோசியர்கிட்ட போய் என்னத்தான் நீங்க கேளுங்கத்தான் ஜாதகம் பார்ப்போம்னு ஜாதக நோட்டை அள்ளிக்கிட்டு ஜோசியர்கிட்ட போய் கொடுத்தாரு.
சோசியரும் நோட்டை அப்படி விரித்து பார்த்துட்டு எங்கள் அப்பாவை சட்டார்னு கன்னத்தில் ஒரு அரை அரைஞ்சி விட்டேன். ஏண்ணே அப்பா சாத நோட்டு தானே குடிச்சாரு? கொண்டு போனது எங்கள் காது ஊத்து மொய் நோட்டு. கேட்டாப்புல இருங்க ப்ரோ. எங்கள் வீட்டு பிரச்சனை உனக்கு தெரியுமா? அடுத்து ஜாதகம் பார்க்க மறுபடியும் எங்கள் அப்பா, ஏய் சும்மா இருங்கப்பா, அப்போ எந்திரிச்சு வீட்டுக்கு போ, நீ பேசாமல் இரு ப்ரோ, கெடுத்து விட்டுறாத, துணியை குடிக்க மாட்டேன். சரின்னு திருப்பி வந்து எங்கள் அப்பா 7 பேர் நோட்டையும் தூக்கிட்டு போய் சோசியர்கிட்ட போய் கொடுத்தார். சரிண்ணே. சோசியர் எங்கள் அப்பா உரியாமட்டையை வச்சு வெளுத்துட்டேன். ஏன்னு அடுத்து கொண்டு வந்தது 100 அட்டை. நான் ஜாதகத்தை சொல்லவே விட மாட்டேன். திருப்பி எங்கள் அப்பா வேகமா ஓடியாந்து அடியே நங்கே மோகனி கூறுகட்ட சக்காலத்தி அப்படி ஆய்வுன்னு பாரு, ஜாத நோட்டு எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காரு எங்கள் அம்மா. எங்கள் அம்மா சொல்லியிருக்கு ரெங்குப்பட்டிக்குள்ளே இருக்கு. பட்டக்குன்னு ரெங்குப்பட்டியை திறந்து எங்கள் அப்பா ஜாத நோட்டை எடுத்து கொண்டு போய் சோசியர்கிட்ட மூஞ்சில் எரிஞ்சிருக்காரு. இன்னும் நீ அடிக்க முடியாதுடா, மரியாதையாக 7 வய ஜாதகத்தை சொல்கிறாங்க. சோசியர் பொண்டாட்டி எங்கள் அப்பா விளக்கமாத்த எடுத்து வட்டியிருக்கு. ஏண்ணே மறுபடியும் அப்பா ஜாதகம் கொண்டு போலையா? இப்போ கொண்டு விடுறது எங்கள் ஆத்தாவுக்கு சுகருக்கு பெரியாஜிபத்தில் வாங்குறாங்கல்ல, மாத்திரை வாங்குறாங்கல்ல, அந்த நோட்டு. உன் அப்பனை விதி சுற்றி சுற்றி அடிக்குதேடா. சரின்னு இப்போ ஜாதகம் பார்க்குறாங்கப்பா, நல்லா கவனிச்சு பாருங்க எல்லாரும். ஜாதகம் பார்க்கும்போது சோசியர் சொல்லியிருக்காரு, இப்போதான் கதைக்கே வர குரு வர்றேன், ராகு வர்றேன், 7ஆம் இடத்துல உங்களை சுற்றுது நம்பிராஜன், 7 பேர் ஆம்பளை பையில இருக்கிறதுனால புரட்டாசி 3ஆம் தேதி உன்னை சோழியை முடிச்சிரும்னு எங்கள் அப்பாவை சொன்ன உடனே, என்னண்ணே அப்பா 7 பேர் ஜாதகத்துக்கு செத்து போயிடாரும்டா புரட்டாசி 3ஆம் தேதி. அதிர்ச்சியான விஷயமா சொல்லியிருக்காரு நீ ஜோசியர். உடனே வேற ஏதாவது பரிகாரம் இருக்காரு, ராமேஸ்வரம் போகலாமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஜோசியர் சொல்லியிருக்காரு, நானே தொண்டி வரைக்கும் போய் பெட்ரோல் இல்லாமல் திரும்பி வந்துட்டேன்டா அப்படின்னு. அவன் வண்டி பால்ட்டு அது. அப்புறம் ஜோசியர் என்னண்ணே சொன்னாரு? இன்னும் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைய மட்டும் சண்டாள பையில பெத்துட்டீங்கன்னா அந்த மகாலட்சுமி பிறந்த நேரம் உனக்கு 100 வயசு ஆயுள் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆயுசு 100 தான். இந்த தண்டி பையன் இருக்கும்போது எங்கள் ஆத்தாவை ஏதாவது செய்ய முடியுமா? எங்கள் அப்பா வெறி கொண்ட வேங்க சோசியர் சொல்லிவிட்டான்னு புலம்பி கிளம்பி அப்படியே நடந்து வந்திருக்கேன். எதிர்த்தாப்புல போஸ்ட் மரம் இருந்திருக்கு பார்க்க. அப்புறம் இன்னொருத்தையும் பார்த்து சொன்னோடனே ஒதுங்கி போனான்னு சொல்ல வந்தேன். மூடு, நீ அவசரப்பட்டுக்கிட்டே இருப்பேன். அவன் எங்கள் ஆத்தா 100 நாள் வேலைக்கு போயிட்டு ஈரச்சாக்கை நினச்சி பொத்தி படுத்து கிடந்திருக்கு. எங்கள் அப்பா தலைமாட்டில் போய் சாதகத்தை வச்சுட்டு கட்டவரில் உருவிருக்கேன் எங்கள் ஆத்தாவை. ஏண்டா கோத்தா மறுபடியும் இருடா, கட்டவரில் சொல்லியிருக்காரு, மோகினி மோகினி எங்கள் அம்மா என்ன இளவு மைனேன் இருக்கு. 7 பேர் ஆம்பளை பையன் இருக்கிறதுனால ஜாதகத்தில் புரட்டாசி 3ஆம் தேதி உன் தாலிக்கு பங்கு வந்துட முடியும்னு நான் மண்டி ஓட்டு அழுதுருக்கேன். எங்கள் அம்மா சொல்லியிருக்கு, அதுக்கு என்ன செய்ய சொல்ல, இன்னும் ஒரு பொம்பளை பிள்ளைய மட்டும் நீ பெற்று கொடுத்துட்டீன்னா நல்லா இருப்பேன்னு அழுதுருக்கேன். மறுபடியும் போய் முயற்சி பண்ணியிருக்கானா? அங்கே கேளு, எங்கள் அம்மா சொல்லியிருக்கு, கோச்சுக்கிறாத, கட்டின புருஷன்னு உன்னை பார்க்குறேன்டா, இனிமேல் இந்த கருப்பை பையில இடம் இல்லை, வேணும்னா பரமக்குடி சவுளி கை இருக்கு, அதில் திருப்பி எங்கள் அப்பா மடக்குன்னு பாஞ்சிருக்காரு எங்கள் அம்மா மேலே. எங்கள் அம்மா சொல்லியிருக்கு, போறையா உலக்கை எடுத்து வெதரில் அடிக்க வர. எத்தனை வாட்டி தாண்டா அப்பனுக்கு கொட்டையில் அடிப்படும்? இன்னும் படவே இல்லைடா, இருடா. இன்னும் படலையா? உடனே எங்கள் அப்பா அந்த உலக்கை இருந்தால் தானடி அடிப்பேன் அப்படின்னு அந்த உலக்கையை தூக்கி எரியாம கேவலப்பேன். இந்த உலக்கையை இப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு திகு திகுன்னு ஓடி இருக்கேன். இந்த உலக்கை இருந்தால் தானடி அடிப்ப சொன்ன இடத்துலன்னு சொல்லிட்டு ஏற்ற விட்டு பரமசிவம் அப்போத்தான் வீடு கட்ட வானம் தோண்டி போட்டு வந்திருக்கேன். எப்படியாவது வானத்தை தாண்டி. ஓ மை காட், இவன் சாஞ்சிட்டியா? அடிச்சது அவருக்குடா, உனக்கு இல்லடா. எனக்கு அடிச்ச மாதிரி இருக்குடா நீ சொல்றது. அப்பாவுக்கு. அப்பாவை எந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்க? கவக்கம் எடுத்து முட்டை வச்சு அப்பா வீட்டில் எப்படித்தான் வருது. அப்பா புண்ணே வெளியே தெருவெல்லாம் போறாரு. அங்கே வெளியே தாண்டா போயிருக்காரு, தூர்கட்டையை பிடிச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. அங்கே 2 கேவல போயில பறிச்ச லீவுக்கு கண்ணி அட்டை வந்தவங்க
அவங்க தான்ப்பா பெரிய வேலை பார்த்து விட்டாங்க. அப்படி என்னடே வேலை பார்த்தாங்க? முய விழுந்து கம்பியில் எடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க. அப்பா வெளியே வந்திருக்காரு. முள்ளல் இங்கே கிடக்கு. பக்கத்தில் போய் அடித்தா எலி நகன்றும்னு ஒருத்தன் சொல்லியிருக்கேன். அதுக்கு இன்னொருத்தன் கேட்டு என்ன செய்ய முடியும்? கவட்டாவளியில் அடிச்சிட்டாங்கப்பா. அப்பா உயிரோட இருக்கானா செத்து போயிட்டானாடா? மஞ்ச பையில அமெரிக்காவுக்கு அனுப்பி விட்டுருக்கேன். 2 ஸ்பேனரை போட்டு கலட்டி எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கேடா ராதா. எப்படா உன்னால புள்ள முடியுது? நீ வீட்டுக்கு வர்றியா? ஐயோ, அதை பார்க்கக்கூடிய சக்தி என் மனசுக்கு இல்லை. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. என்ன சொல்ற? ஆமா. உனக்குள்ள இப்படி ஒரு சோகம் இருக்கா? எந்த பொம்பளையும் அமையலடா. கவலைப்படாதனே, என் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு. நான் உனக்கு பொண்ணு தரேன். நீயே பாண்டி கோயில் காக்கடா மாதிரி இருக்க. உன் தங்கச்சி என்ன லட்சணத்தில் இருக்குமோ? உனக்கு கல்யாணம் வேணுமா வேணாமா? வேணும் வேணும் மச்சான். இத்தனை நாள் பழகிட்டோம்னு நான் சொல்கிறேன். இன்னையிலேருந்து நம்ம 2 பேரும் மச்சான். உங்கள் தங்கச்சி ஆள் எப்படி இருக்கும்? அம்சமாக இருக்கும். அப்போ நீங்களே கரெக்ட் பண்ண வேண்டியதானே? அம்மா சிகப்புல. நீங்கள் இல்லை கூட்டிகிட்டு வாங்க. அச்சா குனிஞ்சு நெளிஞ்சு சம்சாரி வேலைக்கு சரியா வருமா? எல்லா வேலைக்கும் பச்சைக்குன்னு பொருந்தும். போய் கூட்டு வா. இவன் போகிறத பாரு. அழகர் கோயில் குட்டியான எங்கேனே இருக்கேன். ஏத்தா பாம்பூர் பொம்பளைய ஊரா கல்யாணத்துக்கு வந்துடுறேன்னா உங்கள் ஊருக்கு வந்த யோகத்துக்கு எனக்கு பொண்ணு கிடச்சிருக்கு. ஆனால் மச்சாந்தேன் சரியில்லை. எப்படி நவாப் அரிசி ஒரு சிப்பத்தை காலி பண்ணியான் போல் ஒரு வேலைக்கு இருந்தாலும் ரேசேஜியை கலந்துக்குருவான். ஆம்பளைய ஊரா கிடாவட்டுக்கு வந்துடுறேன்னா 12 மணிக்குள்ளே அறுத்துருவேன் ஆட்டை. என்ன மாடை ஊத்து விட்றான்னா? என்ன மச்சான்? என் தங்கச்சி வந்திருக்குங்க. ஏலை பொண்ணுவாக்க கூட்டு வரையா நீர்மாலைக்கு வரையாடா? இருங்க, அவசரப்படாதீங்க. ஏன் மூடிட்டே வரையா? எதுவும் தேன்றாட்டுறது எடுக்க போறீங்களா? உங்களை பார்க்க வெக்க. ஏன் மச்சான்? மச்சான் இந்த ஏ மச்சான், டேய் அடக்க ஒடக்கமா இருக்கணும். அதே தொப்புள் அதே கை. டேய் இதை நான் எங்கனே பார்த்துருக்கேன். டேய் என்னை குலவன பார்க்குறியாடா? சொப்பனம் கண்டிருப்பியா மச்சான்? ஏன் மச்சான்? எல்லா பொம்பளையும் பூ வாங்கி மசத்துக்குள்ள திணிப்பாங்க. உங்க தங்கச்சி என்ன தனியா செவத்துல ஆணி அடிச்சு வச்சிருக்கேன்? உங்களை பார்க்குற அவசரத்தில் அப்படி கிளம்பி வந்திருக்குங்க. ஒரு பொம்பளையை நம்ம தப்பா பேசக்கூடாது மச்சான். சும்மா ஏன் மச்சான் உங்களோடய அந்நியோன்யமா இருக்குமா? பாசம் வேப்பாயமான நீங்க என்னடா பண்றிய? பொண்ணுவாக்க கூட்டு வந்தியா இல்லை அந்த படத்தை பார்க்க என்னைய கூட்டு வந்தாடா? இல்லை மச்சான், என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியாது என் தங்கச்சி. தங்கச்சி பேர் என்ன மச்சான்? என் தங்கச்சி பேரா புஷ்பம். பொய்ப்பம். பொய்ப்பம் இல்லைங்க, புஷ்பம். புஷ்ன்னு சொல்லலாம், பொய்ப்பம்னு சொல்லலாம். நீங்க எப்படியோ வச்சுக்கோங்க. உங்க பொண்டாட்டி அதே கேவலப்பட்ட குரல். என் தங்கச்சிக்கு லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு மச்சான். அந்த குரலை நான் கேட்டிருக்கேன் மச்சான். பாட சொல்றேன் கேளுங்க. உன் தங்கச்சி மாடு இதை மூடுங்க மச்சான். இருமா மச்சான், யூடியூப்ல பார்த்துட்டு என் தங்கச்சி நித்தம் தூங்காது. தண்ணி சொம்பு எடுத்தாலும் உங்க முகம் தான் தெரியுமா? மச்சான் மச்சான் அதை மூட சொல்லுங்க மச்சான். என்னமோ புத்து வளர்ந்தது மாதிரி சிறகம் மயிருந்தேன். ஏலே நான் செகலை சேர்த்து அரைஞ்சு விடுறேன். அப்பா ஒன்று வாக்க சொன்னா நீங்க கபடி பத்திக்கிட்டு இருக்கீங்க. என்னடா உங்களை குறும்பு பண்ணுது அப்படி? நீங்க குறும்பு மச்சான். முகத்தை காமிக்க சொல்லுங்க வச்சேன். நீங்க கண்ணை மூடுங்க, நான் அப்பதான் முகத்தை காமிப்பேன். ஏன் மச்சான் என்ன மூளை வந்தது மாதிரி அனத்துதே மலரும்? என்ன வெக்கம் வெக்கம் வெக்கம். நீ மலர்ந்துட்டாலும் அச்சா மூஞ்சிய காட்டுக்கடா. நீங்க ரொமான்ஸா ஒரு பாட்டு பாடுங்க, என் தங்கச்சி மூஞ்சியை காமிக்கும். நான் ரொமான்ஸா? பாட்டுக்கு பாட்டெடுத்து ஏண்டா ரொமான்ஸா பாட சொன்னா செத்த வீட்டுல பாடுற பாட்டை பாடுற? சரி. அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன். எங்கே எங்கே கொஞ்சம் நான் பாக்குறேன். கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். அவளை அரைஞ்சு ஊரேன். கண்ணை மூடுனா மைத்தில தெரியும். என்ன நீங்க
இருங்க மச்சான், என்ன மச்சான் அவசரப்படாதீங்க. என் தங்கச்சி ரத்தினமே முத்த வைக்கவா, அதுக்காக பட்டணம் போல் வத்தி வைக்கவா, ஓடிவா ஓட பக்கம். ஒதுங்கலாம் மெதுவாக. அடி வெளுத்தி போடுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அதெல்லாம். மச்சான் மூஞ்சியை காட்ட சொல்லுங்க மச்சான். நீங்க கண்ணை மூடுங்க. வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து. இருமா 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 ஒரு நிமிஷம். மச்சான் தப்பால படைச்ச இந்த டொண்டனக்கான் டொனக்கான். வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. அந்த டொண்டனக்கான் டொனக்கனக்கான் ஒரு பாட்டு இருக்குல்ல மச்சான், அதை பாட சொல்லுங்க மச்சான். உப்பில்லாத பத்தியக்காரு ஊறுகாய பார்த்தானா தண்டனைக்கா தண்டனை. டொண்டனக்கான் டொனக்கனக்காவா? இப்போ ஜோலியை முடிச்சிடுறேன் மச்சான், என் புஷ்பவல்லியை நீங்க பார்க்கணுமா வேணாமா? பார்க்கணும். கண்ணை மூடுங்க. எல்லாரும் 1 2 இருந்துங்க. இருமா இருங்க என்ன மச்சான். சர்க்கஸ் நடத்துற? தோந்து காமிங்களா? நானே திறந்துடுறேன் மச்சான். நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். விதி விதி யார வருஷத்தை என்னைக்கே வச்சுக்கோங்க மச்சான். வருஷம் நீ பெரிய பருசம். பெரிய ஆனால என்ன இது எனக்கு மாப்பிள்ளையா? மச்சான் காலையில அழகு கண்ட்ரோல். ஓ நான் மாட்டேன் மச்சான். ஏண்டா காலைல அழகு நான் ரோட்ல நடந்து கூட என்ன செய்வாங்க என்ன சொல்லுவாங்க இவனுக்கு ஏலே. போய் இந்த பிள்ளை கட்டி வச்சிருக்காங்கன்னு அது சொல்லுவாங்க. மூஞ்சிய பாடுறா, இறதுங்காத நல்லாம்பு குட்டி மாதிரி இருக்கு. டேய், இதை கட்டி நான் புழு புழுன்னு குடும்பம் நடத்தேன். ஃபர்ஸ்ட் நைட்லயே வெட்டிட்டு போறா. ஓ நான் மாட்டேன். இப்படி ஒரு மாப்பிள்ளை எங்கே தேடினாலும் கிடைக்காதுமா. டேய் இது ஒரு மாப்பிள்ளையாகும். என்னடா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல பாடி பிச்சை எடுக்கிற மாதிரியே தெரிய. போடா 89 பேர் வந்தாங்கல்ல அண்ணன். 89 திருத்தாவுல நான் வாக்கப்பட்டு நினைக்காத. என்னை ஏமாத்த பாக்குறியா? திருத்து திருத்து என்ன திரையை விட்டாய். பெரியம்மா மச்சான் காலில் விழுந்தாதான் என் தங்கச்சியை கட்டுவேன்ல மச்சான். எத்தனை மச்சான்? நானே மாட்டேன் சொன்னேன். எது காலில் விழுகுற? நான் எப்ப மாட்டேன்னு சொன்னேன்? உன்னை கட்டிக்கணும்னு வேற ஆசை இருக்காக்க, என்னை வெட்டுருமான்னு காலில் விழுந்தேன். கண்ணே என்ன, மச்சான் 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 மச்சான். எனக்கு ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி இருக்கா. இருந்தா என்ன, வாரத்துல 7 நாள் இருக்குல்ல. கண்ணே அண்ணி ஓடிவா குனி. என்ன மனமுள்ள பொண்ணு என்ன மதுரையில கேட்டாங்க. யாரு புதுசா தெரியுது? ஏங்க வந்துட்டீங்களா? என்ன பொம்பளை குரல்லாம் கேக்குது? பொம்பளை பார்த்து எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காள். என்ன விஷயம்? புஷ்பம். உனக்கு சாயல் உள்ள போய் ஒரு 1/4 கிலோ கருவாடு வாங்கிட்டு வந்தேன். அதை காய போட்டு ஒரு கருவாடு மட்டும் அள்ளி வச்சிருக்கேன். இங்கே என்ன புஷ்பம். என்ன அப்படி என்ன இந்த பக்கம் வந்திருக்கியா? வீடு மாதிரி வந்துட்டியோ? உங்க அக்கா, உங்க அக்கா அவதான் மூத்தபடியா. எனக்கா அக்கா? எங்க அண்ணன் ஊருக்கு வந்துருது. எதுக்கு? ஆவரங்குளத்துல இருந்து காரியாவட்டி அருப்புக்கோட்டை பக்கத்துல இருந்து எங்க அண்ணன் வந்து 100 ரூபா தங்கச்சி வாங்க போட்டு போறதுக்கு சீரு விட்டுட்டு போகுது. மொய்யு மொய்யு. எங்க அண்ணன் மோகன் அண்ணே துண்டு. எனக்கு வெள்ளை துண்டு வேணாம். இங்கே நகைச்சுவை நடிகராக நடித்து கொண்டிருக்கும் எனது அன்பு அண்ணன், ஏன் அண்ணன்னு சொல்லு, என்ன ஐயோ எனது அன்பு மனைவி. அவங்க சொல்லு வச்சா ஐயோ குத்துதுரா முழுக்கு முழுக்கு. சத்திய சோதனை. பாவாடை இல்லாம அடி பாதகத்தி சன்னல் ஒரே கட்டிட்டு வந்து. ஐயா நீங்க சொல்லி போட்டு போங்க. இங்க வாங்க. ஆனா அந்த நாடகம் பார்க்குற ஆம்பளைக்கு 1 வருஷத்துக்கு உங்க பொண்டாட்டி நினைப்பே வராது. இங்கே வர அண்ணே நன்றி சொல்லுங்க. ஐயோ எனக்கு வெக்கமா வருது. இந்த பொம்பளை எல்லாம் எதுக்கு சிரிக்கிறாங்க? அவங்க எந்த என் அழகை பார்த்துட்டு உன் முகரை கட்டி வைக்க போறாங்கன்னு தான் சிரிக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் முன்னாடி ஓட்டி கௌரவப்படுத்தியே அவங்கள பாரு காவல்துறை ஐயா ஏன் அப்படி சிரிக்கிறாங்களா?
கணேஷ் போயிலண்ணா அது இந்த கணேசன் போயில வேணாம் முருகன் போயில போடு. நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி. இவதான் உங்க அக்கா. இவ யாரு? எங்க அக்கா. பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் என் சார்பாகவும் என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்திய அன்பு தம்பிகள் MK ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் சார்பாகவும் நன்றி நல்ல வணக்கம். எங்களை உலகமெல்லாம் அறிமுகப்படுத்திய ஐயா ஏகநாதர் கேபிள் டிவி ஐயா அவர்களுக்கும் தம்பி அருண் அவர்கள் ஏகநாதர் தாண்டா பாடம் அப்புறம் கேபிள் டிவி இல்ல எல்லாமே வச்சிருக்காரு. உன்னைய நான் சொல்றத சொல்லிட்டு போறேன். கேபிள் டிவி வச்சிருக்காரு. கேபிள் வச்சிருக்காருல்ல தம்பி அருண் அவர்களுக்கும் நன்றி நல்ல வணக்கம். வணக்கம். அடியே உள்ள போய் குளிச்சுட்டு வா. உனக்கு மரியாதையே இல்ல. ஏத்தா அது முகரைக்கு தங்க கலர்ல ஜாக்கெட்ட பாரு. என் தங்கச்சிக்கு என்ன குறைச்சலா? அவ யாரு? எங்க அக்காவா? ஆமா. என்ன இவ்வளவு அழகா இருக்கா? இவ ஒரு விலங்காச்சரிக்கி. அடியே என்ன அவ அழகு நல்ல அழகு அப்படி செப்பு சீல மாதிரி இருக்காங்க. தங்கச்சி அம்மா வள்ளி வள்ளி என்ன வந்தா வடிவேலந்தா வாச கருவேப்பிலையே மாம பெத்த மல்லிகையே ஊத குளிர் காத்து வந்து ஊசி குத்துற போது உன்னை நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு வாச கருவேப்பிலையே பெத்த மன்னவனே நிலவு சேல கட்டி நடக்குது பெண்ணா உலக அதிசயத்தில் எப்படி உண்ணா நடந்தா தென்மதுர பாண்டியம் போல கண்டதோ நழுவுதையா இடுப்புல சேல நன்றி கெட்ட சேல அது வேணா விட்டுருடி கண்ணி உந்தன் சேல இனி நான் தான் கட்டிக்கடி எட்டி நில்லு சாமி நீ தொட்டா ஒட்டிக்குவேன் தொட்டில் ஒண்ணு போட்டு ஒரு தோது பண்ணிக்குவேன் இப்போதே அம்மாவா நீயானா என் பாடு என்னாகும் பாமா பாசக்கருவே பிள்ளை ஏமாம பெத்த மல்லிகையே உடம்பு தங்கத்துல வாச்சது போல உதடு முள் முருங்க பூத்தது போல கருப்பு வைரத்துல செஞ்சது தேரோ கண்டது இலசுக்கெல்லாம் வந்துடுமோ எந்த பொண்ணு கையோ அடையல்ல தொட்டதில்லை இன்று மட்டும் பெண்ணு நம்ம கற்பு கெட்டதில்லை கையா தாலி ஒண்ணு நல்லா வச்சுக்கிறேன் கல்யாணம் கச்சேரி ஊர்வலம் கைகோர்க்கும் நேரம் வாச கருவேப்பிலையே ஏமாமே பத்த மல்லிகையே ஊத குளிர் காத்து ஊசி குத்துற போது உன்னை நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு தங்கச்சி பல்ல வச்சு கீறி விட்டாரு. ஐயோ தங்கச்சி அண்ணே வணக்கம்ண்ணே. நல்லா இருப்பா. மங்களம் உண்டாக்கிட்ட வேண்டியதா அண்ணே. பாம்பூர் கோடாங்கி சார்பாக எனக்கு அம்பளை கொடுத்து பெருமைப்படுத்திய பாம்பூர் கோடாங்கி ஐயாவுக்கு நன்றி வணக்கம். தங்கச்சி புஷ்பம் என் மச்சானுக்கு உதட்டோட உதடா முட்டை முத்தம் கொடுமா. ஏய் நல்லா கொடுமா நல்லா கொடு. என்ன வாக்கெட்டு கட்டிட்ட இப்பவே அண்ணே? என்னண்ணே எங்க சரியான பொம்பளை நீ குடு பாப்போம். அடே ஒவ்வொரு ஆளா உலக்க தூக்கி அடிச்சே விடுவேன். ஏய் அண்ணே அப்பா
எல்லாரும் போய் காவல் பார்க்க சொன்னாரு. வந்துட்டோம், பறவையெல்லாம் வந்துருச்சு. ஒரே வருது ஆலோலம் 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 ஆண்டவன் போற்றிடும் அருளாலும். ஆலோலம் 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 ஆண்டவன் போற்றிடும் அருளாலும். ஆலோலம் 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 ஆண்டவன் போற்றிடும் அருளாலும். வானிலை வட்டமிட்டு வந்து சேரும், வட்டமிட்டு வந்து சேரும். வண்ண வண்ண கிளிகளோ பிடிவாதம், வண்ண வண்ண கிளிகளோ வேலிமலை சாரல் தவ முடிகள் வரக்கூடிய இடம். வந்தார்களே ஆனால் தக்க மரியாதை காசு வாங்கிட்டு என்ன கூப்பிடுங்க. அந்த பிள்ளை என்ன விஷயம் கேட்டு மச்சான், என் தங்கச்சி அடிக்காதீங்க. என் தங்கச்சி மாசமா இருக்கான். தங்கச்சி அடக்குடக்கமா இருமா. உன் தங்கச்சி மாசமா இருக்கான். இந்த கேவலப்பட்ட முண்டை அந்த வேலை வார்த்தவே வேண்டாம். இந்த கலவாணி போய்தாண்டா. அன்னைக்கு நான் வேணாம்டா நீ கேட்டியாடா. இப்ப 3 மாதம் முழுகாம இருக்காண்டா. இந்த ரகசியத்தை என்கிட்ட மறைச்சிட்டீங்கல்ல மச்சான். எப்படி இந்த உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? சரியான கலவாணி போய். ஏத்தா அதுக்கு பிள்ளை வரத நினைச்சு பாருங்களே. அன்னைக்கு நான் வேணாம் மறுக்கொழுந்து வாசமா அடிக்குதுண்டா. உனக்கு பிள்ளை வரந்த வெள்ளாட்ட புழுக்கு ஜெயிச்சு. மச்சான், என் ஆசைப்படி கல்யாணம் தான் நடக்கல. வளகாப்பையாவது என் ஆசைப்படி கேட்கல. என் ஆசைப்படி வளகாப்ப கோயில்ல வச்சுக்கோமா வீட்டுல வச்சுக்கோமா? சுடுகாட்டுல வச்சு. அண்ணே எங்க 2 பேருக்கு பொறுத்த எப்படின்னு இருக்கு? ஐயோ, எம்ஜிஆர் சரோஜா தேவி மாதிரியே இருக்கியம்மா.